வேர்ல்டு கப் கிரிக்கெட் போட்டியில இந்திய அணி எதிரணிகளை பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளை பொழந்து எடுத்துட்டு இருக்காங்க, இடியும் ஐடியும் சேர்ந்து. ஆனா நேற்று வேர்ல்டு கப் மேட்ச் வந்து இந்திய ரசிகர்களால மறக்கவே முடியாத ஒரு மேட்ச். இலங்கைக்கு எதிராக பேட்டிங் பண்ண இந்திய அணி 350 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. எதிர்த்து விளையாடிய இலங்கை அணி 55 ரன்கள்லயே சுருண்டுட்டாங்க. 300 ரன் வித்தியாசத்துல இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கு. கேக்குற 300 ரன் வித்தியாசம் யோசிச்சு பாரு, வேற லெவல்ல இருக்குல்ல. பாவம் இலங்கை அணி கொஞ்சம் பரிதாபகரமான நிலைமையில தான் இருக்காங்க. ஆனா அண்ணாமலை அங்க போயிருக்காருல இலங்கைக்கு, ஏதாவது ஐடியா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் வீரர்கள் இந்தியால எல்லாம் இருக்காங்க, அவர் அங்க போய் என்ன பண்ண போறாரு? அங்க இருந்து ஏதாவது கொடுப்பாரு. சரி, இவங்களுக்கு யாரு ஐடியா கொடுத்தான்னு தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான்ப்பா நமக்கு தெரிஞ்சது. கிரிக்கெட் டீம் கேப்டன் யாரு? ரோஹித் சர்மா. கோச் டிராவிட். ஆனா நமக்கு தெரியாத ஒரு கோச் இருந்திருக்காங்க. ஆமா, கோச்சா கேப்டனும் தெரியல. அவரோட விஷனரியில தான் இந்த வெற்றியே கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்கல்ல, 2 மாநில கவர்னர், அவங்க போட்டிருக்கிறாங்க. யார் அவர்னா பிரதமர் மோடி தான் அவரோட இந்த ஸ்போர்ட்ஸ் இனிஷியேட்டிவ் தான், இந்த 9 வருஷ சேவை தான் இதுக்கு காரணம்ன்றாங்க. திறம்பட செயல்பட்ட மோடிக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க, இந்திய அணிக்கும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. சரி போனா போகுது, நீங்களும் வச்சுக்கோங்க. மோடி தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஆனா நீங்க சொன்னது ஃபர்ஸ்ட் சொன்னது இடி ஐடி, அந்த கூட்டணிக்கு இவர் கேப்டன் தான் ஒத்துக்க மாட்டாங்க, அது தன்னாட்சி அமைப்புன்றாங்க. ஆமா, பட் கிரிக்கெட்டுக்கு இவங்க கேப்டன் இவங்க விஷயம் ஏத்துப்பாங்க. ஆனா எது எப்படியோ பிஜேபி காரங்க சொல்றாங்க 9 ஆண்டு கால ஆட்சியில தான் இவ்வளவு தூரம் இந்தியா வெற்றி பெறுது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு அதை வச்சு ஜெயிச்சிடலாம் 2024 பிளான் பண்ணுவாங்க. ஆனா அதை நான் நம்புறேன். 9 ஆண்டு கால ஆட்சிக்கும் இந்த 300 ரன் வித்தியாசத்துல வெற்றி பெற்றதுக்கும் என்ன சம்பந்தம் நீ நினைக்கலாம். சம்பந்தம் இருக்கு. ஏதோ ஒரு நாட்டுல பட்டாம்பூச்சி சிறகடிக்கிறதுக்கும் வேறொரு நாட்டுல நிலநடுக்க வரதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி சம்பந்தம் தான் இதுவும். ரொம்ப நல்ல சம்பந்தம். கேட்டா இப்படிதான் சொல்லுவாங்க பிஜேபி காரங்க. சீட்டு 300 சீட்டு ஜெயிக்குமா 400 சீட்டு ஜெயிக்குமான்னு பேசுவாங்களா, இதை பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. ஐடி ரைடுக்கு முன்னாடி நேற்று மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னா முகமது ஷமி. அவரை சிலர் மத ரீதியாலாம் விமர்சனம் பண்ணாங்க நம்ம இந்திய ரசிகர்களே. இப்போ அவரை கொண்டாடுறாங்க. அந்த வகையில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது நேற்று, அது சொல்ல மறந்துட்டோம். அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஆக்சுவலி இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் யாரு தெரியுமா? யாரு? தமிழ்நாட்டுல ஐடி தான். ஏன் ஏவா வேலு இல்லையா? ஐடி வரலன்னா இன்னைக்கு ஏவா வேலு செய்தியில் இடம் பிடிச்சிருப்பாரா? அப்ப யாரு மேன் ஆஃப் த மேட்ச்? சரி, அவங்க ஐடிக்கே கொடுத்துடலாம். ஐடியே கொடுத்துடலாம். இன்னைக்கு ஏவா வேலு வீடு, அலுவலகம் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சோதனை நடந்துகிட்டு இருக்கு. எதுக்காக அந்த சோதனைங்கிறது ஐடி சொல்ல கிடையாது. அவங்க அந்த சோதனைலாம் முடிச்சதுக்கு பிறகு யார் யார் வீட்டில் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு சொன்னதுக்கு பிறகுதான் ஏன் இந்த ஐடி ரைட் நடந்தது, எவ்வளோ எடுத்துருக்காங்கிறது தெரிய வரும். ஆனால் ஏன் எதிர்கட்சி வீட்டுக்கு மட்டுமே ஐடி போறாங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுக்குன்னு செந்தில் பாலாஜி வீட்டில் போனாங்க, அடுத்து ஜெகத் ரட்சகன் வீட்டில் கூட போனாங்க, ஏவா வீட்டில் போயிருக்காங்க. இவங்கெல்லாம் உத்தமர்கள்னு நம்ம சொல்ல வர கிடையாது. ஆனா ஏன் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் வீட்டுக்கு போறது கிடையாது? போனாங்க, தவறுதலா போயிட்டு ஐயோ நம்ம ஜி போட்டோ இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரத்துல கிளம்பி எஸ்கே போயிட்டாங்க. அதனாலதான் கேள்விகள் எழுது. ஆமா, அவர் ஏவா வேலு ஒரு வெயிட் பார்ட்டி, நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே செந்தில் பாலாஜியை முடக்கிட்டாங்க. இன்னொருத்தர் ஜெகத் ரட்சகன். இதுக்கு இடையில அமலாக்கத்துறை பொன்முடி வீட்டுல எல்லாம் ரைட் பண்ணாங்க. இப்போ ஐடி இன்னைக்கு ஒரு 40க்கும் மேற்பட்ட இடங்கள், திருவண்ணாமலையில அவர் தொகுதியில் உள்ள இடங்கள், அதை தாண்டி இங்க சென்னையில அண்ணா நகர் அடையாறுன்னு அவருக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் ரைடு போயிட்டு இருக்குது. ஒரு 10-12 மணி நேரமா இப்ப போயிட்டு இருக்கு அதிகாலையில இருந்து. இதுக்கிடையில கோவையை சேர்ந்த மீனா ஜெயக்குமார், இவங்க திமுகவோட கலை இலக்கிய பிரிவுல மாநில துணை செயலாளராக இருக்காங்க. இவங்க வீட்லயும் ரைடு போயிட்டு இருக்குது. சோ இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கிறத அமலாக்க வருமான வரித்துறை சொன்னாதான் நமக்கு தெரியும். இப்போ வரையும் சொல்லல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க மட்டும் இல்லாம அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, அப்பாசாமி பில்டர்ஸ், அப்புறம் காசா கிராண்டே, இவங்க தொடர்புடைய இடங்கள்லயும் ரைடு போயிட்டு இருக்கு. இதுக்கும் அமைச்சருக்கும் லிங்க் இருக்காங்கிறதையும் நம்ம அவங்க சொன்னாதான், வெளிப்படையா சொன்னாதான் தெரியும். ஆனா பொதுப்பணித்துறை அப்புறம் நெடுஞ்சாலைத்துறை ரெண்டும் வெயிட்டான துறைகளா கையில வச்சிருக்காரு. இதுல பொதுப்பணித்துறையை சேர்ந்த சில ஒப்பந்ததாரர்கள் வீட்லயும் ரைடு போயிட்டு இருக்கதா இப்போ தகவல் வந்திருக்கு. ஆனா ஏவா வேலு இதெல்லாம் அரசியல் வாழ்க்கையில சாதாரணமாப்பா, நான்லாம் எவ்வளவு பார்த்துருக்கோம், இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கிற மாதிரிதான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஜெகத் ரட்சகன் அப்படிதான் சொன்னாரு. ஆனா என்ன, ஒரு 50 கோடிக்கு மேல பணத்தை முடக்கிட்டாங்க அமலாக்கத்துறை. ஆக்சுவலி இப்ப என்ன போய்கிட்டு இருக்குன்னா, தமிழ்நாட்டுல
ஐடி வந்து குத்தகைக்கு எடுத்திருக்காங்க, வடநாட்டுல இடி குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. ஆமா, அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதுவும் அந்த தேர்தல் நடக்கிற ராஜஸ்தான்லாம் இடி மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன எங்கே போய் நிற்கிதுன்ட்டு. ஆனால் உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடி ஐடிலாம் வந்து பாஜகவோட ஒரு பிரிவுகள் தான், ஒரு அணிகள் தான், அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் அதெல்லாம் டீல் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி தான் பேசிட்டு போயிருக்காரு. இருந்தா கூட பாரு, யார் யாரெல்லாம் டப்பு பார்ட்டியோ எல்லாத்தையும் கிட்டத்தட்ட வந்து முடக்குறாங்கன்னு தான் தெரியுது. செந்தில் பாலாஜி இன்னும் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆக முடியல, 5வது மாதம் கொண்டாட்டமே ஆரம்பிக்க போறதா தெரியுது ஜெயிலுக்குள்ள இருந்து. இன்னொரு பக்கம் ஜெகத்ரகச்சகன், இன்னொரு பக்கம் வந்து பொன்முடி, இன்னொரு பக்கம் ஏவாவேலு, இவங்க எல்லாருமே எவ்வளவு பணம் படைச்சவங்கன்னு தெரியும். வரப்போற எலெக்ஷன்ல எல்லாத்தையும் முடக்கிட்டாலே பிஜேபி வெற்றி பெறணுங்கிற ஒரு பிளான்ல இருக்காங்களாங்கிறது தெரியல. ஆமா, ஆனா தமிழ்நாட்டுல தெரியல. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். கேப்டன் இந்திய அணியை வெற்றி பெற வைக்கிறாரு, இது வெற்றி பெற அது முடியும், அவரால் நினைச்சா அவர் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், பொன்முடி பத்தி பேசும்போது ஆளுநர் தான் ஞாபகம் வராரு. ஆளுநர் வந்து ஏற்கனவே அந்த துணைவேந்தர் நியமனத்துல 2 தரப்புக்கும் பிரச்சனை இருக்குல்ல. இப்ப என்னன்னா, ஒரு 3 பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர்கள் கல்வியியல் பல்கலைக்கழகம், இந்த 3 பல்கலைக்கழகத்தும் துணைவேந்தரோட காலம் முடிஞ்சிருச்சு. அதனால புதுசா ஒருத்தரை நியமிக்கணும்னு சொல்லி 3 பேர் கொண்ட ஒரு தேடுதல் குழுவை வந்து அறிவிச்சாரு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி. இது வந்து சட்டவிரோதமா விதிகளை மீறி பண்ணியிருக்காரு, இதுக்கு வந்து இடைக்கால தடை உத்தரவு நீங்க விதிக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஏற்கனவே வந்து அவர் மசோதாக்களை நிலுவையில் வச்சிருக்காருன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இப்ப இது இன்னொரு வழக்கு போயிருக்கு. 2 வழக்கு. எல்லா மாநிலங்களும் ஒரு வழக்கு தான் போட்டிருக்காங்க ஆளுநர் மேல. நாங்க 2 போட்டிருக்கோம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் யார்? நிரந்தர பொதுச் செயலாளரா இல்ல அது நிரந்தர பொதுச் செயலரே சொல்லுங்க. நிரந்தர பொதுச் செயலாளர் அவங்க சொல்லிட்டு இருந்தபடி அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்கள நீக்கிட்டு இவர் வந்திருக்காரு, எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு நடுவில் இன்னொருத்தர் நிரந்தர பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருந்தாங்களே. நிரந்தரவா? அது இடைக்காலன்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. சசிகலா இடைக்காலன்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு சொன்னாங்க. ஆனா போஸ்ட் அடிக்கப்பட்டதெல்லாம் நிரந்தர பொதுச் செயலாளர் தான் போஸ்ட் அடிக்கப்பட்டது. அப்ப இருந்த அமைச்சர் எல்லாருமே சசிகலாவை நிரந்தர பொதுச் செயலாளர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, கண்ணீர்லாம் விட்டு வீட்டுக்கு போய் ஜெயிலுக்கு போன எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, அது தனி ட்ராக்கு. ஆனா சசிகலா வந்து நான் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உரிமையியல் நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. உடனே நான் உயர்நீதிமன்றத்துக்கு வரணும், உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு போட்டு அந்த வழக்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தான் அதிமுகவுடைய உண்மையான பொதுச் செயலாளர், எடப்பாடி கிடையாது. என்ன காரணம்னா, அப்ப அவைத்தலைவரா இருந்த மதுசூதனன் அவரு முன்மொழிய OPS வந்து ஆதரிக்க வழிமொழிஞ்சது யாருன்னா இப்ப இருக்கிற நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் வழிமொழிஞ்சிருக்காரு. அப்ப யார் பொதுச் செயலாளர், நீங்களே சொல்லுங்க ஏசாமான்னு சொல்லிட்டு நீதிபதி முன்னாடி வந்து வாதிட்டு இருக்காங்க. சசிகலா சார்பாக வாதிட்டு இருக்காங்க. என்னை வழி அனுப்பி வச்சது கூட அவர் தாங்க அப்படிங்கிற சொன்னாங்களா கோர்ட்ல? அது சொல்லல. ஓகே. ஆனா அந்த வழக்கு வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ஆனா பாரு, எடப்பாடி பழனிசாமி வழியெல்லாம் முடிஞ்சிட்டு நான் சசிகலாவை பார்த்ததே இல்லைன்னு சொன்னாரு. பத்தியா இல்லையா? அதுதான் நம்ம எந்த புராணத்துல போய் நம்ம படிக்கிறதுன்னு தெரியல. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். சேக்கிலார் எழுதுனதா இல்ல கம்பர் எழுதின புராணமான்னு நம்ம அவர்கிட்ட கேட்கணும். இல்ல அறிஞர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அறிஞர்கள்ட்ட வேற கேட்கணும். அதே மாதிரி இன்னொரு கட்சி இருக்குல்ல, அதுல வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. பாஜக அவங்க வந்து டெய்சி சரண் அப்படிங்கிற ஒரு பெண் நிர்வாகிய சூர்யா, திருச்சி சூர்யா வந்து கண்ட மேனிக்கு வந்து திட்டினாரு. புரியாதுப்பா. அக்கா தம்பி ஆடியோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது கேட்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமா தான் பேசியிருந்தாரு திருச்சி சூர்யா. அவர் வந்து அதனால அந்த டைம்ல வந்து நீக்கிட்டு ஒரு குழு எல்லாம் அமைச்சாங்க. நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒன்று அமைச்சு அதுல இருந்து அறிக்கையெல்லாம் சமர்ப்பிச்சு அது ஒரு விஷயம்லாம் நடந்துச்சு. அது ஒரு 6 மாசம் நாங்கள் உங்களை வந்து எல்லா பொறுப்புல இருந்து நீக்கி வைக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த 6 மாசம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு சூர்யாவோட வேண்டுகோளுக்கு இணங்க அவருக்கு திரும்ப அந்த OBCயோட மாநில செயலாளர் பதவியை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 மாசம் அவங்க தண்டனையை வந்து இது முடிஞ்சிருச்சு. ரொம்ப கடுமையான தண்டனையா இருக்கேப்பா. ஆமா, அப்ப நிர்வாகிகளை கண்டபடி திட்டிக்கலாம், என்னாலும் பேசிடலாம், 6 மாசம் நீக்கி வச்சிருவாங்க, அதே பதவி வந்து கொடுத்துருவாங்க. அதே மாநில எப்பேற்பட்ட கட்சியா இருக்கு. சரி, இது அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதா? ஆமா, அவர்கிட்ட கேட்டாதான் தெரியும். கேட்கும்போது இல்லையே எனக்கு தெரியாது, ஆனா இதுல கையெழுத்து எல்லாம் போட்டிருக்காரு. ஆமா, கையெழுத்து போட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, புதுசா ஸ்டார்ட் அப்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு பிஜேபியில. ஸ்டார்ட் அப் கம்பெனி இல்ல, ஒரு பிரிவு எடுத்துட்டு ஸ்டார்ட் அப் பண்ணி ஓடுறதுக்காக எங்கேயாவது. ஏன்னா அந்த தேவர் குரு பூஜை அப்ப போன வருடம் ஒருத்தர் வந்து அண்ணாமலைக்கு முத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு அடிச்சு வருங்கால முதல்வர்லாம் சொன்னாரு. ஆமா, அதை பார்த்து ஹெச்ராவே ஜெர்கானாப்புல யாருப்பா இந்த
மொரட்டு பீஸா இருக்காருன்ட்டு பார்த்தா இப்போ அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. ஆர்கே சுரேஷ். ஆமா, ஆருத்ரா வழக்குல தலைமறைவா இருக்காரு. இப்போ வந்து ஸ்டார்ட் அப் பிரிவுன்ட்டு ஒரு பிரிவு, இப்போ ஓபிசி பிரிவு மாதிரி இது ஒரு பிரிவா. ஏன்னா இப்போ புதுசா தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாம் வருது, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லாம் வருது, அவங்களுக்கும் ஒரு ஒதுக்கீடு கொடுக்கணும்லன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலி நிர்வாகிகள் எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க கரெக்டா ஆரம்பிக்க வேண்டிய பிரிவு என்ன தெரியுமா? இப்ப நிறைய ரவுடிகள்லாம் செத்துட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு பிரிவு ஆரம்பிச்சானா கரெக்டா இருக்கும். அவங்க நடக்கிறதான சொல்றேன், இல்லாதையா சொல்றேன். இன்னொரு பக்கம் என்னன்னா, அமர் பிரசாத் ரெட்டி அந்த அண்ணாமலை வாடகை வீட்டு முன்னாடி பல லட்சம் ரூபா அந்த வாடகை வீடு 1 மாசம் வாடகை கட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த வீட்டுக்கு முன்னாடி அனுமதியே பெறாம ஒரு கம்பத்தை நட்டாரு. அதை வந்து அனுமதியே வாங்காதனால காவல்துறை அப்புறப்படுத்திட்டாங்க. அப்ப வந்து தள்ளுமுள்ளு நடந்ததுல அமர் பிரசாத் ரெட்டி மேல 4-5 வழக்குகள் போடப்பட்டிருந்தது. அதுல ஒரு வழக்கு என்னன்னா, பொது பேருந்துகளுக்கு சேதம் ஏற்படுத்துதல். இப்ப அதுக்கு விசாரணை கூட்டிட்டு வரதுக்கு அரசு பேருந்திலே ஏற்றிருக்காங்க அவரை. இது உங்களுக்கு எல்லாம் இந்த ஜீப் எல்லாம் பெட்ரோல் டீசல்லாம் செலவு பண்ண முடியாது. அதுல ஒரு டர்க்கி டவல் ஒண்ணு கொடுத்துருந்தாங்க பாருங்க, அதை போட்டுக்கிட்டு அவர் ஏறி போனாரு. போய் இப்ப அதுல நிபந்தனை ஜாமீன் அந்த வழக்குல கிடைச்சிருந்தா கூட பல வழக்குகள் இருக்கனால உள்ளேதான் இருப்பாருங்கிற மாதிரி தான் தெரியுது. தூத்துக்குடியில முருகேசன் நகர் அந்த பகுதியை சேர்ந்தவர் மாரி செல்வம். இவர் வந்து அதே பகுதியை சேர்ந்த கார்த்திகா அப்படிங்கிற பெண்ணை வந்து 2 ஆண்டுகளா காதலிச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா கார்த்திகாவோட அப்பா முத்துராமலிங்கம் வந்து அவங்க வீட்டுல வந்து பொருளாதார வசதி இல்லாம இருக்காங்க, அவங்க வீட்டுல எல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட சொல்றாங்க. அதனால வந்து 2 பேரும் நம்ம வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் பண்ணிக்கலாம்னு அக்டோபர் 30ஆம் தேதி 2 பேரும் வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. கோயில்பட்டியில வச்சு பண்ணிட்டு திரும்ப தூத்துக்குடி அந்த முருகேசன் நகர் பகுதிக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு மாலையே வந்து ஒரு 6 மர்ம நபர்கள் அவங்க வீட்டுக்குள்ள புகுந்து சரமாரியா 2 பேரையுமே, கார்த்திகாவையும் சரி மாரி செல்வம் 2 பேரையுமே வந்து வெட்டி படுகொலை செஞ்சுட்டு தப்பி ஓடி இருக்காங்க. இது அங்கிருந்து பார்த்தவங்க எல்லாம் வந்து இது ஒரு கூலிப்படை நடத்தின ஒரு தாக்குதல் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல போலீசார் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுல என்ன கொடுமைனா, 2 பேரும் வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, இருந்தாலும் பொருளாதார ரீதியா அவங்க பின்தங்கி இருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த கொலை நடந்ததா முதற்கட்ட விசாரணையில தெரிஞ்சிருக்கு. அந்த 6 பேரையும் பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அவங்க அப்பா முத்துராமலிங்கத்தை வந்து பிடிச்சு வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கு காவல்துறை. சாதிய ஆணவ படுகொலைகளை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ வந்து பொருளாதார ரீதியா ஒரு ஆணவ படுகொலை வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதுலயும் ஏதோ ஒரு வகையில சாதிங்கிறது இருந்திருக்கும். சாதியவாதிகள் கொடுக்குற தைரியத்துல இந்த கொலை வந்து நடந்திருக்கலாம். இது வந்து ஒரு தொடர்கதையா இருக்கு. இது வந்து எப்படியாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கையுமே. நம்ம ஒரு பெரிய மரத்தை வளர்த்தி காட்டணும்னு ஆசைப்படுற ஒருத்தர் வந்து ஒரு விதைய போடுறாரு மண்ணுக்குள்ளார, தண்ணியெல்லாம் ஊத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டா அது வளர்ற ஸ்டேஜ்ல அதை வந்து அந்த விதைய எடுக்கிறதுக்கு திரும்பி மண்ணை நோண்டிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அவன் விதையை எடுக்கிறதுக்கு மண்ணை சொல்றாரா இல்ல பிச்சு போட போறாரான்னு தெரியல. இந்த மாதிரி யாரு பண்ணிக்கிட்டு இருக்கானா, நிதிஷ்குமார் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்தியா கூட்டணி ஒன்று ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே நிதிஷ்குமார் தான். ஏன்னா எதிர்கட்சியா இருக்கிற எல்லா மாநில முதல்வரையும் நேர்ல பார்த்து பிஜேபி ஆட்சி ஒழியணும், வீட்டுக்கு அனுப்பணும்னா நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இனிஷியேட் பண்ணி ஆரம்பிச்சது நிதிஷ்குமார் தான். பீகாரை சேர்ந்தவர். முதல்ல பாட்னால தான் அந்த கூட்டம் நடந்தது. ஸ்டாலினை பார்த்தாரு. ஏன் வந்து பிஜேபியோடைய பி டீம்னு சொல்லப்படுற ஒரிசாவுடைய முதல்வரோட பார்த்துட்டு வந்தாரு. ஆமா, கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, நண்பர்கள்லாம் சொல்லிட்டு சமாளிக்க செஞ்சாரு அவரு. மம்தா பாத்திரம் பார்த்தாங்க. அதற்கு போய் 2ஆம் கட்ட கூட்டம் நடந்தது பெங்களூர்ல. 3ஆம் கட்ட கூட்டம் வந்து மகாராஷ்டிராவில் நடந்தது. இப்போ 4ஆம் கட்ட கூட்டம் என்ன நடக்கும்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நிதிஷ்குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா, காங்கிரஸுக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷனை பத்தி அக்கறை கிடையாது, 5 மாநில தேர்தலில் தான் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டே வச்சிருக்காரு இந்தியா கூட்டணி மேல, முக்கியமா காங்கிரஸ் மேல. ஏற்கனவே அகிலேஷ் யாதவ் வந்து சொல்லியிருந்தாரு, இவங்க வந்து எனக்கு சரியா மத்திய பிரதேசத்துல சீட்டு கொடுக்கலன்ட்டு, யூபியில நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாருல. இப்ப சொல்லிட்டாரு, இன்னைக்கு 80 தொகுதியில 15 தொகுதி கூட்டணி கட்சிகளுக்குன்னு சொல்லிட்டாரு இப்பவே அகிலேஷ் யாதவ். 15 தொகுதிங்கிறது பெருசா இருக்கேப்பா. ஆமா, அங்க காங்கிரஸுக்கும் பேஸ் கிடையாது, சமாஜ்வாடிக்கு தான் நல்ல பேஸ் இருக்கு. இது 15 தொகுதி காங்கிரஸுக்கு கொடுப்பாங்களா இல்ல வேற எதுவும் சின்ன சின்ன கட்சிகள் கொடுப்பாரான்னு அவர் தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் ராஜஸ்தான்ல அந்த 5 மாநில தேர்தலில் ராஜஸ்தானும் ஒண்ணு. அங்க வந்து காங்கிரஸ் பிஜேபி எந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ அமலாக்கத்துறையும் ரொம்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு சீட்டு கம்பெனில வந்து ஒரு மோசடின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை, இது வந்து கட்சி சார்ந்து இல்லாம ஏதோ ஒரு சீட்டு கம்பெனில மோசடி நடந்துச்சுன்னு அதை விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுல வந்து நவல் கிஷோர் மீனா அப்படிங்கிறவர் அந்த சீட்டு கம்பெனியை சேர்ந்தவர்கிட்ட, உங்களை கைது செய்யாம இருக்கணும்னா எனக்கு 17 லட்சம் லஞ்சமா கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இல்ல நான் 15 லட்சத்துல முடிச்சுக்கலாம்னு பேசி முடிச்சு அவர் கொடுக்குற சமயத்துல ராஜஸ்தான் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை
கையும் களவுமா அவரை பிடிச்சி இப்போ உள்ள வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவரோட சேர்ந்து அவரோட கூட்டாளி பாபுலால் மீனா அப்படிங்கிறவரையும் கைது பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஒரு சப் ரெஜிஸ்டார் ஆஃபீஸ்ல ஒரு ஊழியரா இருக்காராம் ராஜஸ்தான்லேயே. ஸோ 2 பேர் வீட்லயும் நீங்க எங்க ரைட் நடத்துறது, நாங்க ரைட் நடத்துறோம்னு அவங்க வீட்டுலலாம் சோதனை பண்ணிட்டு இருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை. இது வந்து அசோக் கெலாட் அரசு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வேகப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் அமலாக்கத்துறையை. இடி ரைட் எடுத்து பார்த்துருக்கோம், இடி அதிகாரிகள் வீட்டில் ரைட் எடுத்து இப்போதான் பார்க்குறோம். ஆமா பார்க்குறோம். ஆனா இவங்கெல்லாம் பார்க்கும்போது இடி அதிகாரிகள் தன்னாட்சி அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சின்சியரா பண்றாங்கன்னு. இந்த மாதிரி எத்தனை அதிகாரிகள் இருக்காங்களோ இடியில தெரியல லஞ்சம் வாங்குறதுக்கு. இன்னொருத்தவங்க வந்து லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு மஹுவா மொய்த்ரா மேல அந்த சபாநாயகர் வந்து ஒரு நெறிமுறை குழு அமைச்சு அதுல விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஹிரான் அந்தானி குழுமத்துல இருந்து காசு வாங்கி அதானிக்கு எதிராக கேள்வி கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஆஜராயிருந்தாங்கல்ல நேற்று. இது வந்து என் மீது உள்ள அந்த அரசியல் விரோதம் காரணமா தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கிற வாதத்தெல்லாம் அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. இந்த குழுவுக்கு தலைவர் யாருன்னா வினோத்குமார். இவர் பிஜேபியை சேர்ந்த எம்பி. அவர் தான் தலைவராக போட்டிருந்தாங்க. அதுல 10 பேர் இருந்தாங்க. 5 எதிர்கட்சியை சேர்ந்தவங்க, 5 பிஜேபியை சேர்ந்தவங்க. இதுல வினோத்குமார் கேட்ட கேள்விகள் வந்து ரொம்ப கொச்சையா சில கேள்விகள் கேட்டாரு. ஹிரான் அந்தானியோட உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாரு. ஸோ அதனால வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க மஹுவா மொய்த்ரா அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி 5 அந்த எதிர்கட்சி எம்பிக்களுமே இது தவறு, நீங்க கேட்கக்கூடாது, இப்படிலாம் இன்னொரு நாள் வச்சுக்கலாம்னு சொன்னதும் கேட்காம இல்லை இன்னைக்கே தான் வைக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியா நடத்தியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மஹுவா மொய்த்ராவும் சரி அந்த எதிர்கட்சி எம்பிக்களும் வந்து வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி பிஜேபி புதிய நாடாளுமன்றம் கட்டினப்ப என்ன சொன்னாங்க, பெண்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம், பெண்கள் எல்லாருமே மதிக்கப்பட வேண்டியவர்கள்னு வந்து சொன்னாங்க. இப்போ ஒரு பெண்ணின் மேல குற்றச்சாட்டுன்னா நாகரிகமான முறையில கண்ணியமான முறையில தானே விசாரிச்சிருக்கணும். இப்படி எடுத்துட்டு இப்படி கேட்டா இது வந்து என்ன நியாயம்? என்ன பிஜேபி வந்து ஒரு மரியாதை கொடுக்குறாங்க பெண்ணுக்குங்கிறது இதுல இருந்தே தெரியுது. ஆமா தெரியுது. ஆனா வந்து மம்தா இதுல பெருசா மஹுவா மொய்த்ராக்கு ஒரு ஆதரவு கொடுக்கல இந்த விஷயத்துல. ஆனா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்களேன்னு கேட்கும்போது எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரையுமே வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்றதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா பிஜேபிக்கு பயம் வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணிப்பூர்ல அந்த கலவரம் வந்து இன்னும் அடங்கவே இல்லை. அதுதான் எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாம வெளிப்பிதுங்கி நிக்குது அந்த மாநில அரசும் மத்திய அரசும். ஆனா வெளியே சொல்றது ஒரு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி மூடி மறைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அங்க மோரே அப்படிங்கிற ஒரு பகுதியில 15 வயது பெண் குழந்தை வந்து மணிப்பூர் போலீஸே பிசிக்கல் அசால்ட்லாம் பண்ணதா சொல்லப்படுது. அந்த பிசிக்கல் அசால்ட் காரணமா இன்னும் குக்கி பழங்குடி மக்கள் ரொம்ப கொந்தளிச்சு அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் கேம்புக்குள்ள உள்ள புகுந்து ஒரு 6000 புல்லட்டுகளையும் நிறைய வெப்பன்ஸையும் வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த போலீஸ் வெஹிக்கிள்ஸையுமே எடுத்துட்டு போயிட்டதா சொல்றாங்க. ஸோ இதனால கலவரம் இன்னும் அந்த பகுதியில் பெருசாகும் அப்படிங்கிறதான் தெரியுது. ஆனால் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கு மத்திய மாநில அரசுகள். உச்சநீதிமன்றம் வந்து ஒரு விஷயத்துல கருத்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா மயிலாடு அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல வழக்கறிஞர்கள்லாம் வந்து ஜட்ஜை. அதுல வந்து நீதிபதி நரசிம்மா என்ன சொல்றாருன்னா, நாங்க எத்தனையோ முறை சொல்லிட்டோம், மயிலாடுன்னு கூப்பிடாதீங்க, யுவர் லார்ட்ஷிப்லாம் கூப்பிடாதீங்க, சாருன்னு கூட நீங்க கூப்பிடலாம், அதெல்லாம் தேவையில்லைங்க, அந்த மாதிரியான மரியாதைலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமையாவது வழக்கறிஞர்கள் அதை மாத்துறாங்களாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன சாப்பாடுன்னு தெரியாமலே சாப்பிட்ருக்கீங்களா சார்? ஹாஸ்டல் லைஃப். ஆமா அப்படிதான் இருக்கும். தாய்லாந்து செல்ல விசா தேவையில்லை. கோவா பிளானையே 20 வருஷமா போடும் உனக்கு தாய்லாந்து விசா தள்ளுபடி எதற்கு? தேஜஸ் மாதிரி நிறைய படம் வரணும், அப்பதான் சினிமாவுக்காக நேரத்தை வீணடிக்காம மக்கள் அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. திருச்சி சூரிய சிவா அதிமுகவில் சேர போறேன்னு ஒரே ஒரு அறிக்கையை தான் வெளியிட வச்சேன். பாஜக தலைவர் அண்ணாமலை எம்எல்ஏ இருக்கிற குற்றச்சாட்டை எல்லாம் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் பதவியை கொடுத்துட்டாரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு ஐடி ரைடு ஏவா வீட்டுல அலுவலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. சரி அவரை மாதிரி கொஞ்சம் நின்னுக்குங்க. நடந்துகிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, சட்ட கலர் இடிக்குது, அதுக்கு நீ போட்டுறீங்கல்ல. சரி சரி சொல்லுங்க. அதனால என்ன கொடுத்துடலாம்னா, வடிவேல் டைலாக்கான கண்ணை கட்டுது, இப்பவே கண்ணை கட்டுது, முன்னாடி பல முறை கண்ணை கட்டி இருக்கு, ஆனா இதான் முதல் முறை திமுகவுக்கு. ஏவா வேலுக்கு இப்பதான். ஆனா வந்து திமுகவுக்கு இன்னும் இப்பவே கண்ணை கட்டுதுன்னா இன்னும் தேர்தல் வரையும் இருக்கணுமே. எத்தனை வாட்டி கண்ணை கட்ட போகுதுன்னு தெரியல. அதனால ஏவா வேலுக்கும் இவர் ஸ்டாலினுக்கும் சேர்த்து தானே, ஸ்டாலினுக்கும் சேர்த்து இப்பவே கண்ணை கட்டுதுங்கிற விருதை கொடுத்துட்டு விடைபெறுறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க,
வியூஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, எங்க ஆபீஸ்ல கூப்பிட்டு கேக்குறாங்க, முடியல, பார்த்து பண்ணுங்க. நன்றி. நன்றி.